அவருடைய மனைவி விவாகரத்து வேண்டி மனு கொடுத்தது பேசுபொருளாக இருந்தது. அதற்கு இவர் என்ன பதில் சொல்லப் போறார்ன்ற பேச்சு போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் திமுக ஐடி விங்ல பயங்கரமாக கடுமையாக சாடிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரு தெளிவாக மேடைக்கு வந்து பேசுறது, வெளிப்படையாக வெளியில வர்றது அப்படிங்கிறதே திருப்பி விமர்சனம் வைக்கிறாங்க. இங்க பாரு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இவங்களுக்கு எங்கேயாவது அதுக்கு பதில் சொல்ல துப்பு இருக்குதா? சொல்லுவாங்க இன்னைக்கு நடமாடிக்கிட்டு இருக்கிற கட்சியினுடைய அடுத்த தலைவராக பேசப்படுறது கனிமொழி அவர்கள். என்னுடைய மகளே இல்லைன்னா அந்த தலைவர் சொன்ன வரலாறுலாம் நடந்திருக்கு. அமைப்புகள்லாம் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து இன்னும் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு. அதிகாரத்துக்கு நாங்கள் வந்தால் இப்போ கூட நாங்கள் நீட்டை ஒழிச்சிரோம். நீ வந்து அதிகாரத்துக்கு இருந்துட்டு இல்லை நாங்கள் அப்போ டெல்லியில் வரணும் காங்கிரஸ் அப்படின்னு. விவசாயிகள் நாம் தமிழர் கட்சி சீமான் ஊர்தோறும் மேடைகளோறும் இந்த விவசாயிகள் சின்னத்துக்கு என்னென்னலாம் பேசினாரோ அதைத்தான் அங்கே பேசியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்டிருக்காரு. கட்சி பிரச்சாரம் பண்றாரா விஜய்னு? சத்தியமா அப்படிதான். அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க அதே தான் இருந்தது. அப்பா மகன் இடத்துல வந்து தப்பா செய்ய சொல்லி கொச்சப்படுத்துகிறான். அது ஒரு இனத்தை, இந்திய இனத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி நான் உட்காந்துட்டு என் நட்பு நாடு எல்லாத்தையும் எடுத்து நீட்டிக்கிட்டு இருப்பேன் நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பேசியிருக்க வேண்டியது திமுக கடந்த 15 ஆண்டுகளாக நேரடியாக அதிகாரத்தின் போது பேசியிருக்கணும். பேசலை. அப்போ உங்களுக்கு இந்த துறை தான் வேணும்னு கேட்டு வாங்க முடிஞ்சது. என் மருமகனுக்கு இந்த துறை தான் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சது. இன்னொன்று குடும்பத்தில் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்த ராசாவுக்கு இந்த துறையை தான் வேணும்லாம் கேட்டு வாங்க முடிஞ்சுது. அதில் அடிக்க முடிஞ்சுது. அதில் ஜெயிலுக்கெல்லாம் போக முடிஞ்சுது. ஆனால் ஒரு இனத்தின் பிரச்சனையை உங்களை அந்த தமிழ் மாநிலத்தில் ஒரு திமுக ஒரு பெருமுதலாளித்துவ கட்சியிலேயே மாறிடுச்சு. அதுக்கு மத்திய அரசு நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிற அதே நேரத்தில் மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையும் நிதியை வாங்கிக்கிட்டு இங்கே செயல்படுத்திட்டு இருக்கு. அதில் வர கமிஷன் தான் நமக்கு முக்கியம், கொள்கை நமக்கு முக்கியம் இல்லை. அது கார்பரேட் நிறுவனம். அது வந்து மாநில உரிமையை எல்லாம் பேசவே பேசாது திமுக. உனக்கு பணம் கொழுத்து போயிருக்குது உங்கள் நிறுவனமாக ஏதோ ஒன்று டக்குன்னு ஓடுனீங்க, அது ஒரு கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட் ப்ராசஸ் இழுக்கும். தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுக்கு. அதை எல்லாமே நீயே பண்ணிவிட்டு வேற என்ன உங்களுக்கு எதிராக வந்து நடந்துச்சு? வேற ஏதாவது உங்களை நெருக்குனாங்களா? இல்லை 2 வருஷத்தில் வந்து 1.5 வருஷம் சிறையிலேயே வச்சுருந்தாங்களே சீமான், அந்த மாதிரியான கேஸ் போட்டு உங்களை உள்ளே வச்சுருக்காங்களா? கரூர் பிரச்சனையில் பழிக்கு மேலே பழியை போடுறாங்க. ஒரு பக்கம் ஒரு கட்சி எஸ்ஓபியில் பிரச்சனை பண்ணுது. காப்பானது வந்து ஒன்று அதிமுக. அந்த அதிமுகவுக்கு நன்றி விசுவாசம் இல்லாமல் நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கீங்க. கட்சி தலைமைக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு, பிஎஃப்ஆ கொடுத்துருக்கேன்றாரு. பார்ட்டி ஃபண்ட் இல்லை, பார்ட்டி ஃபண்டினுடைய கணக்கு வழக்கு யார் பேரில் இருக்குன்னா, நமக்கு அமெரிக்கா இஸ்ரேல் உடன்பாடு கிடையாது. அது வந்து சர்வதேச சண்டியர் பேர் வச்சுட்டோம். இந்த கருஞ்சட்டை டீம்லாம் உள்ளே கூட்டிகிட்டு சிவப்பு சட்டையும் கூட்டிகிட்டு இவ்வளோ முழங்குறீங்களே, இதே இந்த டீமை அப்படியே கூப்பிட்டு குறிஞ்சாங்குளம் போங்க. நல்லது. நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏகாவுடன் ஏட்டிக்கு போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பு ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. நிறைய கேள்விகள் வாரமும் வர தொடங்கி இருக்கு. பொதுவாகவே ராவணா வலைத்தளத்தை இப்போ நிறைய பேர் மக்கள் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கருத்து நிறைய சொல்கிறாங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து அவங்க ஆதரவுக்கு ஒரு நன்றியை நம்ம சொல்லிடுவோம். ரொம்ப நன்றி ஐயா. அதனால இந்த நிகழ்ச்சி வந்து 2 நிகழ்வாக 2 நாட்களுக்கு மாற்றி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசி முடிவெடுத்திருக்கோம். கேள்வி அதிகமாக இருக்கு. ஆமாம், நிறைய கேள்விகள் இருப்பதன் காரணமாக சனிக்கிழமையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தோம். அதையும் இந்த அறிவிப்போட தெரிவித்துக்கொண்டு இந்த வார ஏகாவுடன் ஏட்டிக்கு போட்டி நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி தற்பொழுது நம்ம செய்திகளை பார்த்துருந்துருப்போம். நடிகர் விஜயனுடைய தாவேகா கூட்டம் செங்கிப்பட்டி தஞ்சாவூரில் நடந்து கொண்டிருந்தது. அதில் பல விஷயங்களை பேசியிருந்தார். அதற்கு முன்பாக அவர் போன வாரம் வரைக்கும் அவருடைய மனைவி விவாகரத்து வேண்டி மனு கொடுத்தது பேசுபொருளாக இருந்தது. அதற்கு இவர் என்ன பதில் சொல்ல போறார்ன்ற பேச்சு போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் திமுக ஐடி விங்ல பயங்கரமாக கடுமையாக சாடிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தெளிவாக மேடைக்கு வந்து பேசுறது,
வெளிப்படையாக வெளியில் வர்றது அப்படிங்கிறதே திருப்பி விமர்சனம் வைக்கிறாங்க. இங்கே பாரு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, இவங்களுக்கு எங்கேயாவது அதுக்கு பதில் சொல்ல துப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி ஐடிவிங்களை பேசிட்டு இருக்காங்க. இதை எப்படி முதல்ல பார்க்கலாம்? ராவணாவிலே நான் ஒரு முகநூல் பதிவே போட்டிருந்தேன். அதை ஒரு அரைகுறை மென்டல் தப்பாக எடுத்துக்கிட்டு செய்தி இது வந்து உள்ள ஒரு 3-4 வருஷம் எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபேமிலி பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு அது வெளியில் வந்திருக்கு. அதோட சரி இதை அரசியல் ஆக்கக்கூடாது, அரசியல் பேசு பொருளாக ஆக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பதிவு போட்டிருந்தோம். ஆமாம். அதுக்கு ஒரு அரை மென்டல் வந்து ஏதோ ஒன்று போட்டு அதை வந்து ஒரு கீழே நிறைய எல்லாம் ஆகாதவர்கள் பினாமி பேரில் வந்து எழுதியிருந்ததை பார்த்துருக்கோம். நம்ம இப்போவும் சொல்ல வரோம்னா அது ஒரு குடும்ப செய்தி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு தகவல் இந்த மாதிரி இருக்குது வந்திருக்கு, செய்தி போட்டாங்க, முடிஞ்சிச்சு, அதோட சரி. இப்போவும் சொல்கிறேன் நான், அதை பேசி அரசியல் ஆக்கக்கூடாது அப்படின்றது தான். இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த திமுகவிங்க, இப்போ அவங்க ஒரு விஷயத்த பேசுவாங்களா? எதை பேசல இப்போ சொல்லுவாங்க, இன்னைக்கு நடமாடிக்கிட்டு இருக்கிற கட்சியினுடைய அடுத்த தலைவராக பேசப்படக்கூடிய கனிமொழி அவர்கள் என்னுடைய மகளே இல்லைன்னா அந்த தலைவர் சொன்ன வரலாறுலாம் நடந்திருக்குது, பதிவாயிருக்கு, நீதிமன்றத்தில் இருக்குது, செய்தி வந்தது இருக்குது. அது நான் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு மறுத்தவர் இல்லை. அப்போ ஜவஹரிஸ்ட்னு ஒரு பத்திரிகை, அதை இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வந்து தான் பத்திரிக்கை நடத்துகிறாரு. அவர் தான் கருணாநிதிக்கு தொடக்க காலத்தில் வந்து மேடை போட்டு கொடுத்துருந்தவர், பாலசுப்ரமணியன் நினைக்கிறவர். அவர் தான் இந்த மாதிரி இப்படி இன்னாருக்கு ஒருத்தர் ஒரு பெண் மகவு பிறந்திருக்குன்னு ஒரு பெட்டி செய்தி தான் போடுறாரு. அவருடைய தந்தையார் என்கிற பேரில் கருணாநிதி என்று இருக்கிறது அப்படின்னு. அவ்வளோதான். அது ஒரு சர்ச்சை ஆகுது அந்த காலகட்டத்தில். அப்போ அவர் பொதுப்பணித்துறை மந்திரி அதிகாரத்துக்கு வந்த புதுசில் இல்லவே இல்லைன்னு மறுத்து அவர் மேலே ஒரு கேஸே போடுறாரு. உங்களுக்கு தெரியும் தனக்கு தான் பிறந்திருக்குது, தன்னுடைய குடும்பம் தான் அதுன்னு தெரிஞ்சே அதை மறுத்து வழக்கு போட்டார். அவர் மேலே டெப்ரமேஷன் போட்டு கேஸ் எது சிறைக்கு போயிட்டு வந்ததெல்லாம் நடந்துச்சு. அவர் நிரூபிக்க முடியல. அப்போ அதே மகளை வந்துட்டு திகார் செயலில் இருக்கும்போது என் மகளுக்கு இப்படிலாம் கொசுக்கடி இப்படிலாம் இருக்குதுன்னு புலம்புனார்ல. அது அதெல்லாம் பேசினா சரிப்பட்டு வருமா? நானன்றா அதையும் பேசக்கூடாது, இதையும் பேசக்கூடாது. பொது வாழ்வுன்னு வந்துட்டாலே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அது விமர்சனத்துக்கு உட்பட்டவர். எதை விமர்சனம் பண்ணணும் ஒன்று இருக்குது, புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ விஜய் இது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை, ஒருத்தருக்கு மன ரீதியாக அது பிடிச்சிருக்கும், பிடிக்காம போகும், வேறு காரணங்கள் எதோ இருக்கும், அதை நோக்கி எது டிவோர்ஸ், அவங்களுக்குள்ள அது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அதை பேசு பொருளாக்காத, வேறு அரசியலை பேசு. அவர் இருக்கிற இன்னைக்கு நிறைய பேசியிருக்கிறார், அதை பற்றி விரிவாக பேசலாம். அதன் மீது முடிஞ்சால் பதில் சொல்லணும். நம்ம எதிர்கட்சிகளாக விஜய்க்கு வேணான்னு மறுக்கிறவங்க இன்னைக்கு அவர் பேசின விஷயத்த வந்து ஒன்று ஒன்றா சொல்லி மறுக்கலாம், தாராளமாக விவாதம் பண்ணலாம், வேற நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம். சரி, நான் வந்துட்டு நேர்மையான ஒரு ஆட்சி தருவேன்னா எப்படிப்பா இங்கே ஊழல் குற்றச்சாட்டில் சொன்ன அந்த நபர்கள், அந்த தலைவர்கள் அங்கே வந்து உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு அப்புறம் நிர்வாகத்துக்கு பொறுப்பில் நியமிக்கிறதுக்கே காசு வாங்கிட்டு இருக்குதா நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. இதே மீறி நீ எப்படி வந்து நிலையான ஆட்சி தருவ, நீ ஊழலற்ற ஆட்சி தருவ அப்படின்னு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அது விமர்சனம். அதை விட்டு குடும்பத்துக்குள்ளே போய் தலையை விட்டுக்கிட்டு அதை நான் பேசுவேன், அதுக்கு தான் நீ வரணும்னா அது ஏற்புடையது அல்ல அப்படின்றது தான் நம்ம கருத்து. இது ஒன்று. சரி, அடுத்தது இந்த மாநாடு பற்றி கேட்டு மேடையில் பேசும்போது முக்கியமான விஷயத்த நம்ம அடிக்கோடிட்டு சொல்கிறேன். அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள் மாறி மாறி மக்களை ஏமாற்றுகிறார்கள், ஒன்று நீ வா இல்லைன்னா நான் வருவோம், புதுசாக ஒரு ஆள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் அப்படிதான் போயிட்டு இருக்குன்ற நிலையில அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இல்லை, சமீபத்தில் திமுக தரப்பில் கூட ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. 1000 இருந்தாலும் 2 கட்சிக்குள்ள ஒன்று எதிர்கட்சியாக இருக்கணுன்றதை நம்ம விரும்புகிறோம், பாஜகவோடு ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கணும்னு விரும்புகிறோம், காணாமல் போயிடக்கூடாது, பாஜக கூட கூட்டணி வச்சா காணாமல் போயிடுவீங்க அப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறக்க காணாமல் போகாதான், வேற எந்த கட்சி வச்சாலும் காணாமல் போயிடுமா. புரியுதில்ல உங்களுக்கு? 5 வருஷம் அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டு இருக்கிறப்ப காணாமல் போகாது, மற்ற கட்சிகள் கூட்டணி வைக்கிறப்ப மட்டும் காணாமல் போயிடும். இது தொடர்ந்து திமுகனுடைய 1000 பொய் பிரச்சாரங்களில் இது ஒன்று. அப்படி சொல்லும்போது தான் தொடர்ந்து 2 பேர் இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் தெரிஞ்சே தெரியாமலோ ஏதோ ஒன்று அதிகாரத்தில் இருக்கணும், ஒன்று எதிர்கட்சியாக இருக்கணும் தான் நினைப்போம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுதான் அவங்களுக்குள்ள டீலிங். உண்மை அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோன்னு இந்த கொடநாடு எஸ்டேட் அந்த விஷயமும் அந்த கொலை நடந்த வழக்கை விசாரித்து யார் குற்றவாளின்னு எடப்பாடி மேலே தான் குற்றம் சாட்டி ஸ்டாலின்லாம் பேசினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே அவரை சிறைக்கு அனுப்புவோம்னு சொன்னார். எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருடம் முடிஞ்சிருச்சு. உனக்கு இதுக்கு மேலே இல்லை, அது ஒன்றும் 10 நாள் இருக்கு. தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துக்கிச்சுன்னா உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. என்ன நீ பண்ண போகிறீங்க? செய்தீங்களா நீங்கள்? முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் உள்ளே போவாங்கன்னு சொன்னார். எதுவுமே நடக்கலையே.
செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே போடுவோன்னு சொன்னது மட்டும் நடந்துருக்கு. அது உங்கள் தயவில் டெல்லி பண்ணிச்சு அது. சரி. அப்போ உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங் இருக்குல்ல. எந்த அமைச்சர்கள் மேலேயும் ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கலை, சம்மந்தப்பட்டவங்களை யாருமே இல்லை. அவரே சவால் விடுறாரு, நீ சொன்னீங்களே என் மேலே அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னீங்க, என்ன ஆச்சுன்னு அவரே கேட்குறாரு. புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ வேற ஏதோ ஒரு காரணம் உங்களுக்குள்ளே இருக்குதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அண்டர் கிரவுண்ட் டீலிங் உண்மையிலே இருக்கு. ஆமாம், நீங்கள் 2 பேரும் மாறி மாறி வந்து ஒன்று நான் ஒழிச்சிரும், என்ன நீ ஒழிச்சிரும், இப்படியே தான் பேசிட்டீங்க. அப்புறம் பார்த்தா அவரும் நல்லா இருக்கிறாரு, நீங்களும் நல்லா இருக்கீங்க, இன்னொரு கட்சி புதுசாக உள்ளே வர முடியல அப்படின்றது தான் அவர் சொல்ல வராரு. அதை தாண்டி ஒன்று போகிற போக்கில் நிறைய போட்டு தாளிச்சிட்டார். 2வது முறை ஆட்சி அப்படின்றது வந்துன்னா அது சீன பெருஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி. அது அப்பா அது சாத்தியமில்லை, அப்பாவாலேயே முடியல, இவரார எங்கேருந்து முடியும்னு வேற. சரி. குறுக்கு மறுக்கா வேற சைக்கிளில் வந்து ஓடலாம், ஃப்ரீயாக போகலான்னு பார்த்தாரு. இடையில நம்ம வேற வந்துட்டோமா டிவிக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்ப இதுல அது வந்து திரு கருணாநிதி அவர்களுக்கு சொன்னாரு, திமுகவுக்கு சொல்றாருன்னா ஓகே, அதிமுகவுக்கு அது பொருந்தாதே. அப்ப அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு ஏத்துக்கலாமா? அந்த பார்வையில வச்சுக்கலாமா? அது அப்படி எடுத்துக்கலாம். வர அவர் அம்மையார் அவர்கள் 2 முறை தொடர்ந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு திமுக சொல்லிட்டு இருக்குன்னு அதை சொல்ல வராது. அதுக்கான பதில சொல்றாரு. நாங்கள் தான் அடுத்தது ஆட்சிக்கு வருவோம், இவ்வளவும் சொல்லிட்டீங்க, இவ்வளவும் கொள்ள அடிச்சிட்டீங்க, இவ்வளவும் இது பண்ணிட்டீங்க, சொன்னது எதுவும் செய்யலை, நீட்டு ஊர் உலகத்துக்கே தெரியும் நடக்காதுன்னு அதை கரெக்டாக இதை தான் சொல்லியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி மேலேயே அதான் சொல்லிட்டு இருந்தது, இன்னும் மற்ற நிறைய அமைப்புகள்லாம் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து இன்னும் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அதிகாரத்துக்கு நாங்கள் வந்தால் இப்போ கூட நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம்னு. நீ வந்து அதிகாரத்துக்கு இருந்துட்டு இல்லை நாங்கள் அப்புறம் டெல்லியில் வரணும் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸே வந்தாலும் கூட இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வரலான்னு தான் சொல்லியிருந்தோம் டெல்லியில், காங்கிரஸ் கூட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் மாற்றி மாற்றி பொய் பேசுறது தான். ரொம்ப இல்லை, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கூட்டணிக்குள்ளே இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கோங்க, நீட்டை நீங்கள் ரத்து பண்ணிவிடுங்க, நீங்கள் செயல்படுத்தாதீங்க, குறைந்தபட்சம் கர்நாடகாவில் செய்ய சொல்லலாம். ஒன்றுமே இல்லையே. அப்போ ஒரு நம்பிக்கை ஏற்படும் இல்லையே. அப்போ உங்களை நீங்கள் தொடர்ந்து மக்களை பொய் சொல்லி ஏமாத்துறதுல நம்பர் 1 அதான் அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இதில் நிறைய பொய் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் வந்துட்டு இப்போ மீனவர் பற்றி, அது பக்கத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் மீனவர்கள் பற்றியும் பேசுகிறாரு. இப்போ தஞ்சாவூர்னு போனதுனால தான் பச்சை துண்டே போட்டாரான்ற பச்சை துண்டு பேசினார். பேசுனது முழுக்க முழுக்க விவசாயிகள். நாம் தமிழர் கட்சி சீமான் ஊர்தோறும் மேடை தோறும் இந்த விவசாய சின்னத்துக்கு என்னென்னலாம் பேசினாரோ அதைத்தான் அங்கே பேசியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்டிருக்காரு, கட்சி பிரச்சாரம் பண்ணுறாரா விஜய்னு. சத்தியமாக அப்படிதான், அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க அதே தான் இருந்தது. புரியல, அவங்களுடைய பிரச்சனையை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு முறையும் நெல் வாங்கின நெல் மழையில் நனைஞ்சு முளையுது. ஒரு முறையும் பேசிட்டு இருக்கிறாரு சீமான். நீங்கள் எதுக்கு இந்த திராவிட ஆட்சி ஒரு கொட்டகை போட முடியாத, ஒரு பாதுகாப்பு பண்ண முடியாது, இத்தனை கோடி செலவைக்கிறீங்க, அப்பனுக்கு மெரினா பீச்சில் அதுக்கு இத்தனை கோடி ஒதுக்குறீங்க, விவசாயிக்கு இந்த மாதிரி இதை கட்டுறதுக்கு தெரியாதுன்னு சீமான் பலமுறை கேட்டிருக்கிறாருல, அதை தான் இங்கே கேட்டிருக்கிறாரு. விவசாயிகள் பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன மேடையில் பேசிட்டு இருந்தாங்களோ அந்த தொகுதியில் இப்போ ஒரத்த நாடு அந்த தம்பி திருமுருகன் எடுத்து வந்தோம், அவர் இந்த பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கு. அதே நான் கூட என்னடா அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து இவங்க பேசுறாரோ விஜய் அப்படின்னு. பிரச்சனை யார் பேசினாலும் அது வந்து ஆனா அதிகம் பேசியது நாம் தமிழர் கட்சி சீமா. டெல்டான்றதால அந்த பச்சை துண்டு போட்டுக்கிட்டு அவங்க வழக்கம் போல இந்த நெல்லு கதிரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே சரி, அதுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டம் நாங்கள் என்ன அப்படின்னு இது வரைக்கும் இல்லை. வழக்கம் பார்க்கணும் 10/11 தேர்தல் எலெக்ஷன் முடியும் போது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முடிகிற நேரத்தில் நாங்கள் வந்தால் விவசாய இந்த குடும்பத்துக்கு இந்த பகுதியில் மாநில அரசுலோ மத்திய அரசுலோ இருக்காத குடும்பம் தொடக்க கல்வியிலிருந்து எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். இங்கே என்டிகேவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த கல்வியே இலவசம், முதுகலை வரைக்கும் வெளிநாடு கல்வி உள்பட உயர்கல்வி உள்பட எல்லாமே அரசு செலவில் தான் இருக்கும், தரமாக இருக்கணும். இது நீ தரம் மேம்படுத்திட்டுனாக்கா, இதை ஒழுங்குபடுத்திட்டுனா தனியார் பள்ளிகள் தானாக காணாமல் போயிடும். அதை தான் இவர் சொல்லிட்டு இருக்கிறார். இவர் அதில் உள்ளார வந்து அப்பா அம்மா 2 பேர் அந்த குடும்பத்தில் யாருமே மத்திய மாநில அரசு வேலையில் இருக்கக்கூடாது, அந்த பிள்ளைகளோட படிப்பு செலவு அரசு பார்த்துக்கணும். இது என்ன இருக்குது இப்போ மட்டும் நான் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த இடத்துல திமுக வந்து விமர்சனம் பண்ணி இதுக்கு பேர் உள் ஒதுக்கீடு போல இருக்கு, தெரியல. அவர் ஏதோ கொடுத்துருக்காங்க, பேசியிருக்கிறாரு. அடுத்தது மீனவர் பிரச்சனைக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு வழக்கமாக போய் படுத்து தூங்கிடுவார் இவர் அப்படின்ட்டாரு டக்குன்னு. யாரு ஐயா பெரியவரை சொல்றாரு? ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின். அவருடைய தந்தையாரையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அவரும் அப்படித்தான் இருந்தாரு, இவரும் அப்படித்தான் இருந்தாரு. நீங்க வழியா அதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எதுக்கெடுத்தாலும் மீனவர்களும் கடிதம் எழுத வேண்டியது, போட்டுட்டு போய் தூங்கிட வேண்டியது படுத்து அப்படின்ட்டார் பொசுக்குன்னு. அது உண்மையிலே நான் வரவேற்கிறாங்க.
அந்த அந்த டயலாக் இருக்கலாம் சொன்ன விதம் உண்மையிலே நான் வரவேற்கிறேன். சரி சரி. கொண்டாடுறாரு. யார் பேசினா என்ன நல்ல ரைமிங்கா வேற இருந்தது. புரியுதுல்ல உங்களுக்கு? உண்மையிலே ஒரு முறையும் கடிதம் எழுதும்போது பக்கத்துல மானே தேனே அப்படின்லாம் சொல்றாரு அந்த விஜய். மானே தேனுன்னு எல்லாம் போட்டு தடவை எல்லாத்தையும் எழுதி இப்போ டெல்லிக்கு போட்டு படுத்து தூங்கிறது ஒரே அடியான. ஆக்கப்பூர்வமான விஷயம் மீனவர்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க என்ன செய்வீங்க? வழக்கமெல்லாம் நாங்க வந்தாக்கா நாங்க வந்து பேச வேண்டிய இடத்துல ஆக்கப்பூர்வமா பேசி செய்வேன்னு ஒரு சொல்றாரு. ஆக்கப்பூர்வமா பேசி செய்ய வேண்டிய இடமே மத்திய அரசு தான். ஆமா ஆமா. மத்திய அரசுல கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இருந்தது திமுக. அப்ப அது ஆக்கப்பூர்வமா செய்யலன்றது நீங்க எக்ஸ்போஸ் அழுத்தமா பண்ணியிருக்கணும். அது பண்ணல. உங்களுக்கு சொல்லி இன்னொன்னு, அவர்கள் மத்திய அரசுல இருந்தே ஒன்றும் செய்ய முடியல. நீங்க மாநில அரசு ஆட்சியை பிடிச்சிட்டா மட்டும் என்ன செஞ்சிருவீங்க? இது வந்து மத்திய அரசு கையில தான் இருக்கு. கடல் கரை நீங்க உள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா, குறிப்பிட்ட கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா ஒன்றிய அரசு கையில தான் இருக்குது. அப்ப அதுக்கு வந்து டெல்லி அரசு தான் முடிவு எடுக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ்ல 10 வருஷம் இருந்தது. அப்பவும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. வாஜ்பாய் பீரியடில் 5 வருஷம் இருந்தப்பவும் நடந்துகிட்டு இருக்கு மீனவர் பிரச்சனை. சிங்கள அரசு தொடர்ச்சி அது இத்தினோண்டு நாடும் காலுக்கு கீழே நிற்குது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி தாக்கிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு உனக்கு கேட்பார் இல்லை. நீங்கள் பெரிய நெஞ்சு நிமித்தனம் பெரிய தேசம்னு வேற சொல்லிக்கிற வெக்கக்கேடு உங்களுக்கு. இதில் வேற 56 இன்ச்சு வேறன்னு சொல்லிக்கிறீங்க. அது யாராக இருந்தாலும் நம்ம தேசம் இந்திய தேசம் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுன்றோம். இந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தன் இங்கேருந்து போகிறான், மீனவன் போகிறான், தமிழ் மீனவன் நீங்கள் பேர் வச்சுக்கிறீங்க. அவனை வந்து மொத்தமாக அடித்து சித்திரவதை பண்ணுறான், நிர்வாணப்படுத்துகிறான். அப்பா மகன் இடத்துல வந்து தப்பாக செய்ய சொல்லி கொச்சப்படுத்துகிறான். அது ஒரு இந்திய இனத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி நான் உட்காந்துட்டு என் நட்பு நாடு எல்லாத்தையும் எடுத்து நீட்டிக்கிட்டு இருப்பேன்னு நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பேசியிருக்க வேண்டியது திமுக கடந்த 15 ஆண்டுகளாக நேரடியாக அதிகாரத்தில் இருந்தபோது பேசியிருக்கணும். பேசலை. அதை இன்னும் கடுமையாக விஜய் பேசியிருக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த துறை தான் வேணும்னு கேட்டு வாங்க முடிஞ்சது. என் மருமகனுக்கு இந்த துறை தான் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சது. இன்னொன்று குடும்பத்தில் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்த ராசாவுக்கு இந்த துறையை தான் வேணும்லாம் கேட்டு வாங்க முடிஞ்சுது. அதில் அடிக்க முடிஞ்சுது. அதில் ஜெயிலுக்கெல்லாம் போக முடிஞ்சுது. ஆனால் ஒரு இனத்தின் பிரச்சனையை உங்களை அந்த தமிழ் மாநிலத்தில் ஒரு இனம் தனியாக இருக்குது. அவங்க மீனவர் இனம், கடல் விவசாயிகள்னு ஒரு சொல்கிறாரு. அதுவும் இங்கேருந்து காப்பி அடிச்சது என்டிகே கிட்ட இருந்து. புரியல? இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு அது சரியான கேள்வி. ஆனால் இந்த முறையை நாங்கள் வந்தால் உரிய இடத்தில் பேசணும். நீங்க வந்தாலும் டெல்லி கிட்ட போய் இதான் பேசுவீங்க. திருப்பி இதே கடிதம் தான் எழுதுவீங்க. திருப்பி இதே தூக்கம் தான். ஆக்கப்பூர்வமா நீங்க என்ன பண்றீங்க? மாற்று வேற எதுவும் வைக்கல. மாற்றுன்னா மிக பெரும் ஒரு அழுத்தம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கணும். இப்ப நெய்தல் படை இவர் சொன்னபோது எல்லாம் கக்கன்னு சிரிச்சாங்க. நான் தமிழ் கட்சியில் சொன்னப்ப கர்நாடகா ஆரம்பிச்சிட்டாங்களே. கடற்படை கேரளா ஆரம்பிச்சிருச்சு. கடற்படைக்கும் தனியாக ஒரு காவல்துறை இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்களே. தமிழ்நாடு கடலோர காவல் படை அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க. அது என்ன செய்யுது ஆக்கப்பூர்வமா? எது வரைக்கும் போக முடியுது? இது வரைக்கும் ஒரு டேட்டாவும் இல்லை. மீனவர்களை மீட்டு இருக்கலாம், அந்த பகுதியில் வந்தவங்களும் மீட்டு இருக்குது. வேற உரிமையை பற்றி தானே பேசியிருக்கிறோமா நம்ம? இப்போ இதுவும் திமுக மாதிரி 10-11 கடிதம் எழுதி அழுத்தம் கொடுக்குறன்ற பேர்ல சொல்லுவாங்க போவார். அதுக்கு ஆக்கப்பூர்வம்னாக்கா வந்து நீ ஒன்று செய்யல நாங்கள் இறங்குறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தால் மொழி அதுக்கு வழி இல்லை. அது தப்பு தான் நம்ம பேசுறது. அப்படி வந்து இல்லை ஒன்றிய அரசு இதெல்லாம் மீறி நீ போக முடியுமா? மாநில போலீஸ் அங்கே உள்ளே போக முடியுமானா போக முடியாது. ஆனால் போகுது தான் பெரிய சட்டச்சிக்கல் வரும் தான். ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுக்குற ஒரு பேச்சு நீ பேசணும் இல்லை. அது இல்லாமல் நாங்கள் வந்தால் உரிய இடத்துல பேசணும். எங்கே உரிய இடத்துல பேசுவீங்க? டெல்லியா ஐநாவில் பேசுவீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அடுத்ததாக அவர் பேசுனதில் வந்துட்டு கடவுளுக்கே எல்லாருக்கும் கடவுளுக்கே படையில் போடக்கூடியவர்கள் விவசாயிகள். அந்த விவசாயிகளுக்கு சொல்கிறார் அவர் டைலாக்ல. அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் அந்த கடவுளுக்கே படையில் போடக்கூடிய விவசாயிகளை நம்ம வந்து தூக்கி நிறுத்தணும். அவங்களுக்கான திட்டங்கள்னு பார்த்தா இது வரைக்கும் சும்மா நீங்கள் நசன்னு பேசின்னு தான் இருந்திருக்கீங்க. இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் இல்லை. எடுத்துக்கிட்டாக்கா ஒரு நசன்னு இதை பேசும், அதை செய்வோம், இதை செய்யணும். இது வரைக்கும் இதுதான் சொல்லி உண்மையிலே 67 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் இல்லை. வேளாண் துறை இப்போ வந்து இந்த இடையில சம்மந்தப்பட்ட அந்த மழை காலன்றதில் விவசாயம் வந்து கொஞ்சம் விரிவாக்கமானது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 10 லட்சம் டன் என்னவோ உற்பத்தி அதிகமாக இருந்தது அப்படின்னு. அது எங்கள் திராவிட மாடல் அரசு. அப்போ இதுக்காக மத்திய அரசனுடைய மானியத்தை வாங்கியிருக்கிற அதையும் சொல்லணும் இல்லை, சேர்த்து சொல்லணும். ஒரு கூடுதலாக வாங்கியிருக்கிறீங்கல்ல, வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செய்திருக்கிறப்ப அது இல்லையா? இவர்களால் திராவிட மாடல் அரசு வந்து விரிவாக்கம் வளர்ந்துருச்சுன்னா அப்போ அந்த விவசாயி ஏன் மேலே வரல? ஏன் முன்னேற முடியல? ஏன் கடன்லேயே இருக்கிறான்? ஏன்னா அவன் நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதை கொண்டு போய் மழையில் வைக்கிறாங்க. அது முளைச்சிக்குது.
வருமானம் இல்லை, கடன் ஆயிடுறான். அது மட்டும் இல்லை, நியாயமான விலையை நீ ஒன்றும் கொடுக்கல. எல்லாருக்கும் விலையை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணுறப்போ வச்சுக்கிற போது விவசாயிகள் மட்டும் அவங்க பொருளுக்கு ஏன் அவங்க விலையை நிர்ணயம் பண்ண முடியலன்ற கேள்வி காலங்காலமாக இருக்குது. நீங்கள் அதில் தானே வந்திருக்கீங்களா விஜய்? அதே தானே பேசுகிறீங்களா? உங்களுக்கு யாரையும் எழுதி ஆட்சிக்கு வந்தால் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே ஒரு செயல்படுத்தப்படும் ஒரு திட்டமும் இல்லை. நீங்கள் இதே தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் வந்தால் திட்டங்களை கொண்டு வரும். யார் சொல்லலை? 67லேருந்து இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக அதிமுக சொல்லாதது நம்ம என்ன சொல்லிடுறோமா? வந்துட்டால் விவசாயிகள் தான் முடிவு எடுக்கணும். பொருள் உற்பத்தி விவசாயிகளுடைய விவசாய உற்பத்திக்கு அவர்கள் தான் முடிவு எடுக்கணும். புதிய சட்டம் அவங்களே ஒரு கமிட்டி போட்டுக்கிட்டோம். இன்னென்ன பொருள் இவ்வளோ தான், இத்தனை 6 மாதம் உழைக்கிறோம், உழைப்புக்கு நிலத்துக்கு மருந்து மற்றது எல்லாத்துக்கும் சேர்ந்து இதுக்கெல்லாம் கணக்கு பண்ணி இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை. ஒருவேளை அவர் ஒரு விவசாயியா இருந்திருந்தாருன்னா எவ்வளவு செலவாகும், என்ன வருமானம் வரும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, நான் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. எனக்கு விவசாயத்தை பற்றி ஓரளவுக்கு அவ்வளோ, ஆனால் நான் அவங்களுடைய வேதனை வலி எனக்கு புரியும்ன்றார். எனக்கு விவசாயத்தை பற்றி அவ்வளோலாம் தெரியாது, ஒத்துக்கிட்டார். வரவேற்கக்கூடியது. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை பற்றி, ஆனால் அவங்க வலியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்னா, அந்த வலிக்கு இந்த 2 ஆண்டு காலமாக நீங்கள் எங்கே வீதிக்கு வந்தீங்க? பரந்தூர்ல தான் ஆரம்பிச்சது அப்படின்றாரு. பரந்தூர்ல விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்கன்றதுக்காக தான் முதல் போராட்டமே தாவைக்காக போராட்டம். அது ஒரு ஷோ காமிச்சிட்டு வந்து மக்களை போய் சந்திச்சோம். இல்லை, அது வந்து போராட்டம். அது ஒரு ஷோ, அவ்வளோதான். ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து நடத்துகிற ஒரு ஷோவா. போராட்ட காலத்துல முதல் போராட்ட காலத்தை கலந்து கொண்டது தாவைக்கா. அதுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு போராட்டம் நீங்கள் நடத்தவே இல்லையே. போனீங்க, மண்டபத்தில் கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்க, பேசுனீங்க, நேராக வந்துட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அது எப்படி அங்கேருந்து தான்? அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்போ பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் மற்றதெல்லாம் இல்லையா? இதில் இருந்து தான் செய்தீங்களா நீங்கள்? அதையும் பார்க்கணும். திமுக ஒரு பெருமுதலாளித்துவ கட்சியிலையாக மாறிடுச்சு. அதுக்கு மத்திய அரசு நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிற அதே நேரத்தில் மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையும் நிதியை வாங்கிக்கிட்டு இங்கே செயல்படுத்திட்டு இருக்கு. அதில் வர கமிஷன் தான் நமக்கு முக்கியம், முழு கொள்கை நமக்கு முக்கியம் இல்லை. பரந்தூரா 65,000 கோடி அதுக்குள்ளே இருக்குது. கமிஷன் எவ்வளோ வரும்? இவ்வளோ. அப்போ அது மத்திய அரசு மாநில போடா திட்டத்தை நிறைவேற்றுறா. அதான் அது கார்பரேட் நிறுவனம். அது வந்து மாநில உரிமையை அதெல்லாம் பேசவே பேசாது திமுக. அப்போ அது வந்து நிறைவேற்றுறதுல உறுதியாக இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது மறுத்தது, ஆளுங்கட்சியாக வந்தோடனே கமிஷன் வேணுன்றது. ஒன்றிய அரசுடைய எல்லா தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தையும் மக்கள் விவசாயத்தை அடித்து நிலத்தை குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்டு இவன் தான் தூக்கி உள்ளே வச்சுட்டு இவங்க தான் கேஸ் போட்டுட்டு இவங்க தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நிலத்தை. நீ எதனா ஒன்றிய அரசு மாநில மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நிறுத்திருக்கீங்களா? அது வரைக்கும் அவர் திமுக தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கானிக்கு ஒரு நாள் வந்துட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. மக்கள்கிட்ட இந்த 2 வருடமாக எக்ஸ் வலைத்தளத்தை தாண்டி நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க, என்ன பேசி களத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? அதான் நம்மளுடைய கேள்வி. அதில் அது அவர் சொல்ல வர்றது என்னன்னா, என்னை தேர்ந்தெடுத்து எங்களை முதலமைச்சராக்கி எங்கள் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்துருங்க, நாங்கள் எல்லாமே செஞ்சிடறோம் அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. நான் அதுதான் சொல்ல வரேன். நான் அது வரைக்கும் நான் படுத்து தூங்கிட்டே இருப்பேன். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் நான் என்ன செய்யறது? ஆட்சியில் இருக்கிறவர் கடிதம் எழுதிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அங்கே சொல்கிறீங்கல்ல, நீ ட்விட்டரில் எழுதிட்டு தூங்கிறீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லியில் வந்து எதுக்கெடுத்தாலும் கடிதம் ஒன்று எழுதிட்டு படுத்து தூங்கிடுறாருன்னு நீங்கள் வரவேற்கக்கூடிய வார்த்தை. உண்மையிலே எக்ஸலண்ட் வார்த்தை, அது இல்லைன்னு மறுக்கல. இப்போ நீங்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டு எழுதிட்டு படுத்து தூங்கிறீங்களா? ஆட்சியை கொடுத்தாதான் நான் ரோட்டுக்கு வருவேன்னா எப்படி வருவீங்க? அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னு நீ போராட முடியாது. ஆமாம், சட்டம் அதை தான் சொல்லுது. உனக்கு கிளை அமைப்புகள் ஒட்டுக்குழுக்களைன்னா இருந்தால் போராடிக்கலாம். ஆக நீங்கள் போராட முடியாது. போராடக்கூடியவர்கள் ஒடுக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ரைட். எப்படி அப்புறம் என்கிட்ட அதிகாரம் கொடு? முதல்ல இன்னைக்கு எனக்காக நீ குரல் கொடுக்கல, நான் அதிகாரத்துக்கு வந்துட்டு பிற்பாடு குரல் கொடுப்பன்றதுல பொருத்தமே இல்லையா? அது இடிக்குதே லாஜிக்கு. சரி, மக்களை கவர வேண்டும் என்பதற்காக திமுகவை எதிர்க்கணும். நீங்கள் ஒரு கவர்ச்சியாக அரசியல் நடத்துறீங்க, திமுகவை எழுத்து பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கீங்க. வேற ஒன்றும் இல்லை, அதிமுகவை எழுத்து பேசணுன்றீங்க பேசுறீங்க. அதிமுக திமுக ரெண்டையுமே நக்கல் பண்ணுறீங்க, நையாண்டி பண்ணுறீங்க. உனக்கு நெருக்கடி வந்த பதில் ஒன்று சொல்கிறாரு, என்னென்னவோ என்ன பண்ணி பார்த்தாங்க, ஒரு சோதனை பெருசாலாம் வரலாம். ஜனநாயக படத்துக்கு நீங்கள் பண்ண சூனியை வச்சுக்கிட்டு இருக்காது. நீ அவசரமாக ஓடி நீயே வழக்கு போடாமல் இருந்தால் அவங்களே எல்லாம் முடிஞ்ச நேரம் வெளியில் வந்திருக்கோம். ஒரு 20 நாள் எடுத்திருப்பாங்க, அவ்வளோ. உனக்கு பணம் கொழுத்து போயிருக்குது, உங்கள் நிறுவனமாக ஏதோ ஒன்று டக்குன்னு ஓடுனீங்க, அது ஒரு கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட் ப்ராசஸ் இழுக்கும். தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. அதை எல்லாமே நீயே பண்ணி விட்டு வேற என்ன உங்களுக்கு எதிராக வந்து நடந்துச்சு? வேற ஏதாவது உங்களை நெருக்குனாங்களா? இல்லை 2 வருஷத்தில் வந்து 1.5 வருஷம் சிறையிலேயே வச்சுருந்தாங்களே சீமான், அந்த மாதிரியான கேஸ் போட்டு உங்களை உள்ளே வச்சுருக்காங்களா? கரூர் பிரச்சனையில் பழிக்கு மேலே பழிய போடுறாங்க. ஒரு பக்கம் ஒரு கட்சி எஸ்ஓபியில் பிரச்சனை பண்ணுது. காப்பானது வந்து ஒன்று அதிமுக. அந்த அதிமுகவுக்கு நன்றி விசுவாசம் இல்லாமல் நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கிறீங்க. நான் இது வரைக்கும் கரெக்டாக தான் பேசிட்டு வரேன்.
இந்த பக்கம் இவர் பக்கம் இருந்த நியாயத்தை நான் பேசினேன், குடும்ப விஷயத்தை பேசக்கூடாதுன்னு. ஆனால் கரூர் விஷயம் வரும்போது அன்னைக்கு வந்து பேசாமல் விட்டுட்டு இருக்கணும் அதிமுக. அவங்க மட்டும் குரல் கொடுத்து விஜய்க்காக பேசலைன்னாக்கா அன்னைக்கே சின்ன பண்ணமாக்கியிருக்கும் திமுகவும் பிஜேபி. கூட்டணிக்கு வரும்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க, வரலன்னு முடிவானவனே இப்ப பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்தது தான் சொல்ல வராங்க. அன்னைக்கு கிடைச்ச தகவல் அது என்னன்னு விசாரிக்காம அவங்க பேசியிருக்கலாம். இன்னைக்கு வந்து இவர் இப்படி மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னா ஆமா உன்னை விசாரிச்சு தான் ஆகணும்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் அதானே சொல்லுவாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? யதார்த்தம் அதுதானே. நீ இப்போ அந்த 40 அந்த இறந்ததுக்கு யார் காரணம், யார் பொறுப்பேற்கணும்? கட்சி பொறுப்பேற்கணும். திமுகவும் பொறுப்பேற்கணும். நம்ம தொடக்கத்துலேருந்து பேசுகிறோம். உனக்கும் தார்மீக பொறுப்பு இருக்கு, நீயும் பொறுப்பு ஏற்றுக்கணும் உண்மையிலே. ஏன்னா உனக்கு அது விசாரணையில் பிறகு நம்ம கூட நிறைய விமர்சனம் பண்ணோம் திமுகவில். விசாரணையில் வந்து நிறைய தகவல் சிபிஐ கேட்டிருக்கு. முன்கூட்டியே அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்கன்னு ஒன்று காட்டி கேள்வி கேட்டிருக்காங்க விசாரணையில். ஏற்கனவே உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோனில் கூப்பிட்டு உங்கள் நிர்வாகிகிட்ட பேசியிருக்கிறாங்க. இந்த வண்டியில் இருந்து பிரச்சாரத்துக்கு போன அந்த வண்டியை அதோட நிறுத்திக்குங்க கூட்டத்தின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் சேரும்போது க்ரௌடு அதிகமாக இருக்கும், தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த அங்கேருந்து உள்ளே நுழைஞ்சிடாதீங்க, கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிடாதீங்க, அந்த முனையில் நின்றுட்டு பேசிட்டு போங்க. இவ்வளவும் தகவல் உரையாடல் காமிச்சு பேசியிருக்காங்க. இவ்வளவுக்கும் பிறகு நீ மீறி இப்போ அங்கே நின்னதுக்கு காரணம் யார்? நாங்கள் யாரும் இல்லைன்றீங்கப்பா. கடவுள் அவனுக்கு வந்து உள்ளே போய் அதே சொல்லணும் இல்லை, எனக்கு மட்டும் சில கடவுள் வந்து சொன்னிச்சு நீங்கள் உள்ளே வந்து நுழைஞ்சு உள்ளே போய் பிரச்சாரம் பண்ணுங்க. சிபிஐ விசாரணையில் இருக்குது, அதை நம்ம இன்னும் தெளிவாக அப்படி ஒன்றும் இல்லை, அதை சொல்லலாம், அது வந்து பேசலாம். குற்றச்சாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. அப்புறம் அதை பற்றி விசாரிக்கிறப்ப மட்டும் உனக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா என்ன நெருக்கடி? இந்த பதில் சொல்ல வேண்டியது யார் சொல்லணும்? அதை உங்களுக்கும் தார்மீக பொறுப்பு வேற என்ன இருக்குது உங்கள் பேரில்? வேற யார் என்ன நெருக்கடி கொடுத்தாங்க? ஒன்று நீயே போயிட்டு சூனியம் வச்சுக்கிட்டது ஜனநாயகம் படத்துக்கு. அடுத்தது இந்த காரணம் மரணத்துக்கு நீங்களும் ஒரு காரணம். தொடக்கத்துலேருந்து நம்ம சொல்லிங்கிறோம், திமுகவும் காவல்துறையும் ஒரு காரணம், திமுக அரசு ஒரு காரணம், இவர்கள் ஒரு காரணம் அப்படின்னு. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு விசாரணை. இதை தாண்டி நீ என்ன ஒன்று சோதனை என்னென்னவோ கொடுத்து பார்த்தார்கள். அதையும் நம்ம கையை வீசி கொண்டு சைக்கிளில் ஜாலியாக போகலான்னு வந்தாங்க. குறுக்கால நம்ம வந்து நின்றுட்டோம். எங்கே நின்னீங்க? நீங்கள் எங்கே நின்னீங்க? தேர்தல் போக பிரச்சாரம் போக போக உங்களுக்கே தெரியும் மக்கள்கிட்டேருந்து எவ்வளோ செல்வாக்கு வரப்போகுது, எப்படி வரப்போகுது. ஒரு இடத்துல நீங்கள் கூட்டத்துக்கு எப்படி திணறிட்டு இருக்கிறீங்கன்னு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது ஒரு பொது ஒழுக்கம்ன்றது ஒன்றும் இல்லை. நம்ம தொடக்கத்துலேருந்து சொல்கிறோம் 5 வருஷம் இன்னும் அரசியல் படிங்கப்பா. இந்த விசில் அடிச்சாங்க கொஞ்சம் இப்பவும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு எப்படி உள்ள நுழைய ரொம்ப ரொம்ப ஒருத்தன் தவறி கீழே விழுந்திருந்தா கூட மொத்த கூட்டமும் மேலே ஏறி போய் முடியறதுக்குள்ள அவன் போயிடுவான். நடக்குமா? நடக்காது. உறுதியா கண் எதிர்க்க பார்க்குறேன், வீடியோ பார்க்குறேன். நீங்கள் ஒன்றும் இப்படியே இருந்துக்கிட்டு அப்புறம் ஒரு விஷயத்துக்கும் அரசு குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது? அந்த கேள்வி வருது இல்லை. ஒரு சுய ஒழுக்கம். இப்போ நம்ம ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். ஆமாம். பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இந்த வழி நெடுக்க பார்த்தோம். அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம். இந்த முட்டல் மோதல் இப்படி நெருக்கிறது தள்ளுறது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தது இல்லை? எதுவுமே இல்லை. ஏன் உங்ககிட்ட மட்டும் இது இருக்குது? அதுக்கு தான் இன்னும் ஒரு 5 வருஷம் அரசியல் படிங்க, மக்கள்கிட்ட இறங்கி ஒன்று நிறைய போராட்டத்தை நடத்துங்க, அப்புறமா நீங்கள் அரசியலுக்கு வாங்க. ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொன்னேன். இல்லை எங்களுக்கு அவசரம் இப்போ இருக்குது, இது ஒழிக்க வேண்டிய கட்டம் இருக்குது. ஓகே, அதுக்கு எக்ஸ் வலைத்தளத்திலே உட்காந்துட்டு இருக்காதிங்க. முதலமைச்சர் கடிதம் எழுதிவிட்டு டெல்லிக்கு படுத்து தூங்குறத போல விஜய் எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதி இவரும் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. கரெக்டா? கரெக்ட். நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. அப்படித்தானே. வெளியே பெரும் போராட்டங்களுக்கு வெளியில் அவர் தலைகாட்டுவது இல்லை. தலைவர்களுக்கு ஏதாவது பிறந்த நாள் நினைவு நாள் கூட பனைய ஊர்லேயே வைத்து முடித்து விடுகிறார். அறிக்கை தான் வருது. தோழர் நல்லக்கண்ணு ஒரு தேசிய அளவில் மூத்த தலைவர், எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு விஷயன்றதுக்காக நீங்கள் வந்தார். அதுக்கு ஒரு செய்தி உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வேற போட்டு உங்கள் டீமே வந்துட்டு முதன்முறையாக அப்படின்றீங்க. அசிங்கமா இல்லை? இதெல்லாம் என்ன? நீ ஒன்றும் யதார்த்த அரசியலுக்கு வரலன்னு அர்த்தம். நாம் அதை தான் சொல்கிறோம். விஜய்க்கு இன்னும் நிறைய எடுத்துக்கு ஃபேன் கிளப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது வருத்தத்தை ஏற்படும். டீமை வந்து இன்னொரு இன்டெலெக்சுவல் அரசியல் அனுபவம் இருக்க ஆட்களை உள்ளே வாங்குங்க. புரிதல உங்களுக்கு? சும்மா விளம்பரத்துக்காக வந்து உள்ள நுழைஞ்சுங்களை வச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதுதான் நம்ம அவருக்கு சொல்கிறோம். அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. எல்லாருமே வரலாம் அரசியலுக்கு. யார் வேணும் வேணான்னு மக்கள் முடிவு எடுத்துகிட்டு போட்டோம். கரெக்டாக? இப்போ நம்ம நேயர்களுடைய கேள்விக்கு ஒன்று வருவோம். முக்கியமான கேள்வி ரொம்ப நாளாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அனுராதா சைதாப்பேட்டையிலிருந்து, உங்கள் நிகழ்ச்சிகளை விரும்பி பார்ப்பேன். நீங்களும் திரிசக்தியாரும் சேர்ந்ததால் மிகவும் சந்தோஷம். அமைச்சர் நேரு செய்த மகா ஊழல் பற்றி விளக்கமாக எடுத்துரைங்கள் ஐயா. விளக்கமாகனா அப்புறம் அதுக்குன்னு தனி எபிசோடு உள்ள போட்டிருக்கிற ராவணாலாம் அதை பாருங்க. கடந்த இது கூட நேருவோட இதை பற்றி பஞ்சாயத்து கூட்டுறமோ நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம், உள்ள இருக்கு பாருங்க.
இதில் வந்து கேட்காத யாராவது கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, 2 முறை பேசிட்டோம், ஊரே எல்லாத்தையும் பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருக்குது. ஆக வலுவாக அதில் வந்து சிக்கி இருக்கிறார். எப்படி எந்த விதத்தில் மற்றவங்க அமைச்சர்களை விட இவர் எந்த விதத்தில்னா வெளிப்படையாக என்கிட்ட கட்சி என்கிட்ட வாங்கின இந்த கமிஷன் தொகையிலிருந்து நான் கட்சி தலைமைக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறேன், பிஎஃப் கொடுத்துருக்கேன்றாரா, பார்ட்டி ஃபண்ட் இல்லை பார்ட்டி ஃபண்டினுடைய கணக்கு வழக்கு யார் பேரில் இருக்குன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேர்லையும் கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேர்லையும் உதயநிதி பேர்லையும். வேற யாரெல்லாம் பொருளாளர் பேர்ல அதெல்லாம் யாரையும் வச்சுக்க மாட்டாங்க, இவங்க தான் வச்சுப்பாங்க. அதிகாரம் எல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்கும். பொருளாளர் ஐயா பாலு இருக்காரு, குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கும். பேருக்கு கையெழுத்து போடுப்பான்னு அதோட சரி. அப்போ இந்த 2 பேருக்கும் அந்த வழக்குக்குள்ளே வரக்கூடிய ஒரு சிக்கல் இருக்குது. அதனால தான் இது ஒரு முக்கிய வழக்காக எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த வழக்கில் வந்து அதிமுகவும் உள்ள நுழைஞ்சி இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? நீதிமன்ற வந்து சுத்துது. எப்படி சொல்லுங்க? இப்ப கைது செய்யப்படுவாரா மாட்டாரா? கட்டாயம் நடக்கும். எலெக்ஷன் 100% நடக்கும். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா அறிவிச்சாலும் அறிவிக்க கேட்டு போனாலும் அதனுடைய ப்ராசஸ் நடக்கும் தம்பி. வழக்கம் போல இது இன்னொன்று தேர்தல் பழி வாங்குறதுக்காகனு ஒரு கூப்பாடு போடுவாங்க. இவ்வளவு ஆவணங்களுக்கு நீ இஷ்டத்துக்கும் சுருட்டி நிற்ப மக்களோட பணத்தை. நான் இவர் ஒண்டி சொல்லலை, நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. மக்கள் பணத்தை எல்லாத்தையும் சுரண்டிட்டு இருப்பீங்க, உனக்கு ஏது இவ்வளவு பணம்னு கேட்டா கணக்கு சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் கேட்டுட்டுன்னா அரசியல் பழிவாங்க பாக்குறாங்கன்னா எப்படி பழிவாங்க? நீ பணம் எடுக்காம இருந்தா வாங்கிட்டே வர போறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். காலசக்கரம் சுத்துதுன்னு சொன்னேன்ல உங்களுக்கு. வழக்கு சுப்பிரமணிய சாமி போடுறாரு ஜெயலலிதா மேல சொத்து குவிப்பு வழக்கு, கரெக்டா? இதுல காலப்போக்கில் நடந்துட்டு இருக்கும்போது திமுக பேராசிரியர் அன்பழகன் அதுக்குள்ள தன்னை இணைச்சிக்கணும்னு கூட அவர் மனுதாரரா இணைச்சிக்கிறாரு. ஆமா, அது அப்பட்டமான அரசியல் பழிவாங்க நடந்து. கடைசியா இவர்கள் தான் பெட்டிஷன் போட்டு அங்க நாம கர்நாடகாவுக்கு மாத்தி அது கடைசியா எப்படி முடிஞ்சதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதை போலவே நேரு அந்த திமுகவுடைய என்ன சொல்றது ஃபண்டு, திமுக பிஎஃப், அதுக்கு 2 பேர் அதில் இவங்க கிட்ட தான் பணம் போயிட்டு இருக்குன்றதெல்லாம் சேர்ந்து வருது இல்லை. இந்த வழக்கில் அதிமுக தன்னை இணைத்துக் கொள்கிறது. புரியுது இல்லை உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு. இது என்ன ஆகும்? காலப்போக்கில் அப்படியே இழுத்து ஒரு கட்டத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்ததோ அதை சம்மந்தப்பட்டவங்க என்ன தண்டனை வாங்கினாங்களோ அது இங்கே அப்படியே நடக்கும். ஹிஸ்டரி எல்லாம் அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அதான் சொன்ன காலசக்கரம் திரும்ப சுத்துது. அதை மட்டும் நம்ம அந்த சைதாப்பேட்டை அனுராதா அம்மாவுக்கு நம்ம சொல்லிடுறோம். இது கட்டாயம் என்னைக்கு டிலே ஆகும். அதுக்குன்னு காலுன்னு ஒன்று இருக்குது இல்லை, போய் உழறதுக்கு சொன்னேன் நான். சரி, புரியல? அப்போ அதை தாண்டி வந்து வேற விஷயங்கள்லாம் இருக்குது. இதையும் தாண்டி சட்டம்னு ஒன்று இருக்குது, தன் கடமையை செய்யும். அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அது வேலையை கட்டாயம் செய்யும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு எப்படி கிடைச்சதோ அதில் வந்து 2-3 பேர் வந்தாங்க. அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு வச்சுருப்பார் சுதாகரா, அவங்க மகன், வளர்ப்பு மகன், அவங்க இளவரசி. அது போல இந்த தரப்புலையும் குடும்பத்திலையும் கொஞ்சம் பேர் உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு. காலசக்கரம் தான் சுத்துதுன்னு சொல்றது நடக்கும். ரைட். அடுத்ததாக விக்னேஷ் திருக்கோவிலூர் எல்ஜிபிடி ஆதரவு கருத்து கொண்ட ஒரு திருநங்கையை சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். இது பற்றி ஏகலைவன் ஐயா உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா இதுல என்ன இருக்குது இவருக்கு புரியல எனக்கு. அவங்க தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாங்க. உங்க கருத்து, உங்க நிலைப்பாடு என்னன்னு? என்னுடைய நிலைப்பாடுன்னு அவங்க திருநங்கை என்ற அளவில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்ஜிபிடி இல்லை, அவங்க வந்து ஆதரிக்கிறாங்கன்ற அந்த தளம் வேற. அதிலே வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் விரும்பாத ஒரு கட்டுப்பாடு வரக்கூடியவர்களை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கவுன்சிலிங் பண்ணி அவங்க பேரண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கான கட்டமைப்பாக தான் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட்டில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அவங்கள மாதிரி நாங்கள் இல்லை. எங்களுக்கும் ஒரு சில விதிமுறைகள்லாம் வச்சுக்கிட்டு செயல்படுறது தான் இந்த டீம். அதெல்லாம் திருநங்கைக்கு ஒரு முறையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன இருக்குது? இது ஒன்றும் பெரிய, அவங்களும் இந்த சமூகத்தில் ஒருத்தர் தானே. உங்களுக்கு புரியுதில்ல? உங்களுக்கு சமூகத்தில் அவங்களும் அங்கீகரிக்க முடியாது. அது எல்ஜிபிடி அந்த மாதிரி கும்பல் எப்படி உள்ளே வந்து கொடுத்துக்கலாம்னா, நீ ஏன் எதனா ஒன்று புலம்பிட்டு இருந்துச்சுன்னா புரியுதில்ல உங்களுக்கு? அது வேற மனநிலையில் நீங்கள் பேசுவீங்க. அது இவங்க சரியான மனநிலையில் தான் இவங்க தேர்வு செய்து வச்சிருக்காங்க. இந்த டீமும் வந்து சரியான டீம் தான். பல இடத்துல ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க, நமக்கும் கொடுத்துருக்குறாங்க, இங்கே கொடுத்து ராவணாலையும் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவர் கேள்வியை வந்து எப்படி கொடுத்தாரு வேட்பாளர்னா சரியாக தேர்வு செய்து. உங்களுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து. அவங்க திருநங்கை அவர்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இன்னும் வாய்ப்பு கொடுக்கறது 100% வரவேற்கக்கூடியது. திருநங்கைகளுக்கு ஒரு அரசியல் இடம் கட்டாயம் வேணும். பெரிய கட்சிகள்லாம் கட்டாயம் ஒரு இடத்த கொடுத்து வைக்கணும். அவங்களும் இந்த சமூகத்தில் ஒருவர்
அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரி, அடுத்தது இசக்கிபாலன், சங்கரன்கோவில் சட்டமன்றம். தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகாவில் உள்ள குறிஞ்சான்குளம் என்னும் ஊரில் இன்றளவும் நீடித்து வரும் காந்தாரி அம்மன் கோவில் வழிபாடு ஒடுக்குமுறை ஆதிக்கம் தொடர்பாக இதுவரை திராவிட போர்வால் வை கோபாலசாமி நாயக்கர் அவர்களிடம் எந்த ஊடக சந்திப்பிலாவது யாராவது கேள்விகளை முன்வைத்து அவரது நிலைப்பாட்டை பெற்றுள்ளார்களா? இப்போ கேள்வியை வைக்கிறது அப்படின்னு ஒரு கரெக்டாக இருக்குங்க. அந்த கேள்வியை வைக்கிறதுனாக்கா திராவிட ஊடகங்கள் தான் சுற்றி பெரும்பாலும் கூடவே இருக்கு. அதை தாண்டி தமிழ் தேசிய ஊடகங்களும் போய் மைக்கை நீட்டுற காலம் இன்னும் வரல. அவங்களுக்குள்ளே எல்லாமே செட்டப் டீம்களாக தான் இன்ன வரைக்கும் சுற்றிட்டு இருக்கு காலங்காலமாக. ஒருவேளை அப்படியே நீங்கள் கேட்டுட்டாலும் கூட டக்குன்னு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு திரும்பி அந்த பக்கம் போயிடுவாங்க. வேற கேள்வி அப்படின்னு, நீ திராவிட போர்வாலும் உனக்கு நீங்கள் தான் முதல்ல நின்று அந்த காந்தாரி அம்மன் சிலையை அங்கே திறந்துருக்கணும். ஆனால் திறக்கக்கூடாது என்றதுக்காக சம்மந்தப்பட்ட முயற்சியில் இருந்த அத்தனை பேர் 4-5 பேர் நீங்கள் அதை வெட்டி கொலை பண்ணுற இந்த வழக்கில் உங்களுக்கு தெரிஞ்சே தெரியாமலோ அது உங்களுடைய சகோதரர் உள்ளிட்ட எல்லாருமே இருந்தாங்க உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அது உங்களுக்கு வேற என்ன காரணத்தில் நீதிமன்றத்தில் போதிய சாட்சியங்களில் விடுதலை. சரி, இப்போ யார் அவர்களை கொன்னது? இந்த அரசு அட்டவணை சமூக மக்களுக்காக நாங்கள் பாடுபாடுறோம்னு சொல்கிறாங்க அமைப்பு. அந்த வழக்கு திரும்ப மேலே எடுத்துருக்கணுமா இல்லையா? எடுத்துருக்கலாம். இந்த இவர்கள் இல்லை கொன்னது, அப்போ வேற யார் கொண்டு இருக்காங்க? கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிக்காம அப்படியே வச்சுட்டு நீதியை பற்றி பேசிக்கிறீங்க நீங்கள். இது ஒன்று. அடுத்தது நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ஒரு டசனுக்கு மேலே ஒட்டுக்குழு அத்தனை பேரும் 24 மணி நேரம் சீமான பிடிச்சின்னு தொங்குறதுலேயே முதன்மையாக இருக்கீங்க. கொஞ்சம் காந்தாரி அம்மன் சில பக்கம் போய் தொங்குங்கன்றார். நான் ஒரு முறை அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஆனால் காந்தாரி அம்மன் கோவில் பற்றி அடுத்து அந்த கோவிலை திறப்பதற்கான வேலைகள் எதுவும் செய்யறீங்களா, நீங்கள் ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருக்கீங்களேன்னு கேட்டேன். அவருக்கு அவர் ஒரே ஒரு பதில் சிறப்பாக சொன்னார். நாங்கள் முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறோம், அது பற்றி விரைவில் நாங்கள் அதெல்லாமே செய்வோம் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். 5 வருஷம் முடிஞ்சு அதுதான் விரைவா இல்லை ஒரு பிரச்சனை நாம் தமிழர் கட்சி எடுத்து ஒரு போராட்டம் நடத்தி செய்யணும்னு போடுறப்போ டக்குன்னு உங்கள் சார்பாக ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு அங்கே போய் ஒரு கொடியேற்றுறதெல்லாம் நினச்சி ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணி 144 போகிறதுக்கு காரணமாயிட்டீங்க. ஸோ 4 பேரை தாண்டி இப்போ யாரும் உள்ளே போக முடியாது இருக்கிற மாதிரி ஏதாவது மறிக்கிற வேலையை மடமாத்துறதுக்கு மட்டும்தான் நீங்கள் துணை போயிருக்கீங்க. இதை சொன்னாக்கா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக நம்மளுடைய பகுதிகளில் விசிகா ரொம்பவும் திருசக்தியாரே குறிப்பிட்டிருந்தார். மிக மோசமான விமர்சனத்தை தப்பான வார்த்தைகள்லாம் வைக்கிறீங்க, அது நல்லதில்லை. இது எனக்கு தெரிஞ்சு சரியான விசிகா தம்பிகள் அப்படி எழுத மாட்டாங்க, தோழர்கள் அப்படி எழுத மாட்டாங்க. அது குறிப்பாக என்ன தெரிஞ்சவங்க. நான் விமர்சனம் அவங்களுக்காக தான் வைக்கிறேன், நல்லதுக்காக தான் பேசுகிறோம் நம்ம. அப்புறம் எங்கள் மேலே வண்டியான வார்த்தைகளை வச்சு பேசுறீங்கன்னா ஒன்று நீங்கள் கலப்பட விசிகா பெயர்ல வேற யாராவது கலப்பட ஆட்களாக இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஒரே வார்த்தை ஒரிஜினல் விசிகாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் கலப்பட விசிகா தோழர்கள் கேட்பாங்க, நாகரிகமாக விவாதத்தில் முகத்தை காட்டி நேருக்கு நேராக கேட்பாங்க. இது முழுக்க கலப்பட டீமாக இருக்கும் போல இருக்குது. அது யாருக்கோ சொல்லுவாங்கல்ல, சரி அந்த மாதிரி கலப்படத்தில் பிறந்தது உள்ள நாள் இருந்துக்கிட்டு இப்போ எழுதும் போல இருக்கு. நம்ம அப்படிதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படிதான் சொன்னார் திருசக்தியார், அவரும் தனியாக பேசுகிற நிற்கிறாரு. இதுதான் நமக்கு என்னன்னா ஒரு முரண்பட்ட கருத்தை கொண்டு வந்து வைக்குது. நீ தொடர்ச்சி இப்படி பேசும்போது எழுதும்போது என்ன ஆகுனா அப்புறம் நம்ம பதிலுக்கு பேச வேண்டியதாக இருக்குது. என்னன்னா காந்தாரி அம்மன் விஷயம், நீங்கள் இத்தனை பேர் ஒரு டசனுக்கு மேலே எல்லாம் இருக்கிறீங்க, பெரிய இதுதான் நீங்கள் போட்டுனுக்கிறீங்க. அவர் மட்டும் இல்லை என்றால் அப்படின்றீங்க. அந்த அவர் எங்கே போனாருன்ற அவரை தொங்க விட்டீங்களா மரத்தில்? சொல்லுங்க. அவர் மட்டும் இல்லை என்றால், அவர் மட்டும் இல்லை என்றால் நாளுக்கு நாளாக கீழ்ச்சி கட்டிட்டு இருக்கிறீங்கல்ல, அவரை இட்டுட்டு போங்களாம்பா, போங்க. இப்போ நேற்று கூட நாங்குநேரி அருகே ஒரு இரட்டை கொலை சம்பவம் நடந்தது, குடிபோதையில் நடந்தது. அதுவும் அந்த பகுதியில் தான் நடந்திருக்கிறது. அதையும் இதையும் நம்ம பொருத்தி பார்க்க இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்ல, அது பறையர் சமூகமும் இறந்துருக்காங்க, நாடார் சமூகத்தையும் சேர்ந்து இறந்துருக்காங்க. ஒரு கேங் டீம் முகமூடி போட்டுட்டு பிளான் பண்ணி ஒரு 3 பைக்கில் 3 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாமே போதை போதை போதை. இது தமிழ்நாடுன்னு பேர், இவர் பேரில் திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா நாடுன்னு பேர் வச்சிருப்பான். இவ்வளோ கலைஞர் நாடுனே வச்சிருங்க. அதை பற்றி கலைஞர்னு வச்சா அதுவும் ஒன்று தானே, வேற என்ன? 2 குட்டிச்சோறு தானே, வேற என்ன இருக்குங்க? சொல்லுங்க நீங்கள்.
நீங்கள் ஒரு நாளும் கலைஞர் ஆட்சி தரணும்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லையா? காமராஜர் ஆட்சி தருவோம் தானே நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க திமுக. இது வந்து தெரியுதா? அவர் பேரை சொன்னாவே ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பேருக்கு அவர் பேரை சொல்லலாம்னாக்கா அவர் பேரை அவ்வளோ கேவலமானாங்க அப்படின்னு திட்டுறீங்க. அப்போ ஆமா, அண்ணன் திருமா அண்ணனை வந்து ஒரு நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து இளமாவளம் கார்த்தி அவர்கள் கேட்டிருந்தார், இது கருணாநிதி இதாக இல்லையா அப்படின்னு கேட்டான்னு சொன்னாரு. டக்குன்னு கோவம் வந்து வெடிச்சிடுவீங்க நீங்க. அப்ப அவ்வளோ கேவலமானதா அது? உயர்வா நினைச்சிட்டு போங்க, நீங்க தானே கூட இருக்கிறீங்க. புரியல எனக்கு என்னன்னா, காந்தாரி அம்மன் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் தான். வாழும் கருணாநிதினு சொல்லிட்டாரு. ஆமா, அப்ப அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? சந்தர்ப்பவாதம் அவரு. நான் சந்தர்ப்பம் இல்லை நான் உண்மையிலே அது சரி. எவ்வளோ நல்ல குணம் இருக்குது கருணாநிதி. ஆமா, என்னை பெருமையா நினைச்சுக்கிறேன்னு ஏன் நினைக்க மறுக்கிறீங்க? அப்போ தெரியுதில்ல, அவர் பேரை சொன்னால் என்னன்னு தெரியுதில்ல. அவ்வளோ மோசமான பேர் உங்களுக்கு சொன்னோன்னே கோபம் வருது இல்லை? இப்போ அந்த காந்தாரி அம்மனுக்கு நீங்கள் இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? ஏன் நாங்களே தானே செய்ய வேண்டியமா? அப்போ உங்கள் கூட இருக்கிற அமைப்புகள் எல்லாத்துக்கும் நீங்கள் கூட்டுறீங்கல்ல. ஒன்றும் இல்லை, இப்போ நடக்கிறது ஈரான் மற்ற இஸ்ரேல் அமெரிக்காவா? நமக்கு அமெரிக்கா இஸ்ரேல் உடன்பாடு கிடையாது. அது வந்து சர்வதேச சண்டியர் பேரை வச்சுட்டோம். இந்த பக்கம் இவங்க இஸ்லாமியர்கள் இல்லை, அவன் யாரை தொடுறாங்களோ அவன் எல்லாருமே அநீதிக்குமாக பண்ணிட்டு இருக்குது. 2 நாடும் சேர்ந்துக்கிட்டு, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துக்கிட்டு. இன்றைக்கி இந்த இஸ்லாமிய சமூகம் எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு அதுக்கு கூட வந்து இந்த கருஞ்சட்டை டீம்லாம் உள்ளே கூட்டிகிட்டு சிவப்பு சட்டையும் கூட்டிகிட்டு இவ்வளோ முழங்குறீங்களே, இதே இந்த டீமை அப்படியே கூட்டு குறிஞ்சாங்குளம் போங்க. நல்லது, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நான் பல சவால் விடுறீங்க. பல சவால் ஒரு நாள் அழைச்சிட்டு போயிடுவாங்க. நான் சத்தியமாக அடிச்சுக்கிட்டு வந்து உட்காரேன் மீடியாவில். நான் வெக்கப்படவே மாட்டேன். இதை மட்டும் நீங்கள் செய்திருங்க. இந்த டீம் நீங்கள் நேற்று போராட்டத்தில் யாரெல்லாம் உங்கள் கூட வந்து உங்கள் ஆதரவு உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல போராட்டம், அந்த ஒரு நியாயமான விஷயம், நம்ம மறுக்கலை. சரி, போராடினீங்கல்ல. சரிங்க, உங்கள் கூட நின்ன அத்தனை தோழர்களையும் அத்தனை இயக்க தலைவர்களையும் அப்படியே குறிஞ்சாங்குளம் எங்கள் பிரச்சனை இப்படி இருக்குது வாங்க, இது மானக்கேடாக இருக்குது, இது பெரியார் மண், என்ன இந்த பெரியார் மண்ணில் இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமா? ஒரு சிலை இந்த பக்கம் வைக்கிறது தப்பா? இதுக்கு வெட்டி கொல்லணுமா? அது இன்னும் இத்தனை வருஷம் இழுத்துக்கிட்டே இருக்கணுமா? அந்த சிலையை வச்சே தீர்வும். இதில் என்ன இருக்குது? வாங்கின ஒரு முறை போய் இல்லை, இந்த மாதிரி விடுதலை பண்ணிட்டாங்க, எல்லாமே நிரபராதிகள். யார் குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கல, அதுக்காக போராடணும். வாங்க, செய்திருக்கணுமா இல்லையா? செய்திருக்கலாம். நல்ல சொல்றேன். நாளைக்கே திருமாவளவனோ இல்லை கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய தோழர்கள் அதில் பார்த்தேன் நான். அந்த தோழர்கள் திமுகவும் நீங்கள் தானே இப்போ வந்து நாங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாய் பெரியார் இல்லை என்றால் விசிகாவே இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அவருக்கு ஒரு சவால் விட்டுருக்கீங்க. பெரியார் இல்லைன்னா உலகமே இல்லை தம்பி, நீங்க விசிகாவை போயிட்டீங்க. பெரியார் இல்லைன்னா விசிகா இல்லைன்னு யார் சொன்னது? அண்ணனே சொன்னார், திரும்ப அண்ணனே சொன்னார். அதுக்கு அவர் என்ன பண்றது? அவர் சுயநலம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க பெரிய சவால் விட்டுருக்கீங்க. பார்த்துக்கிட்டு அவர் தொடக்கத்திலே வரலையே. சொல்லுங்க, இந்த இனத்தின் விடுதலையை பேசும் ஒரு மனிதராகத்தான் அவர். எல்லாமே பெருங்கூட்டமாக அவர் பின்னாடி எல்லாம் இளைஞர்கள் திரண்டாங்க. அந்த அட்டவணை பிரிவு மக்களுடைய விடுதலை அப்படி இருந்துச்சு. கொள்கை சரியா இருந்ததுன்னா தலைவர் பார்த்தாலும் எல்லாமே தேடி வந்தாங்க. பெரியாருக்காகன்னு இவர் யாரும் வரல. இப்ப நீ பெரியார் பேரை போய் சொல்லிட்டு நின்றுட்டு ஓட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. கொள்கை நல்லா இருந்தா அது எந்த தலைவரா இருந்தாலும் எடுத்துக்க. ஏன் உங்களை மட்டும் ஊருக்கு வெளியில நிறுத்திட்டு ஓட்டு கேட்க உள்ள போறாங்க? நீங்களும் பெரியார் படத்தை பிடிக்கிறீங்க. சரி, இவ்வளவு நாளா இந்த விமர்சனத்தை வச்சுட்டு வரீங்க. இன்றைக்கு இப்ப தேர்தல் நெருங்க போது. 2026லயும் ஒருவேளை இப்படி நடந்தால் அன்னைக்கு வாங்க பேசிக்கலாம். ஏன் இன்னைக்கு அன்னைக்கு நடந்ததையே திருப்பி பேசுறீங்களே? ஒரு திரும்ப பேசல இல்ல. அந்த இப்ப திமுக வந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இருக்கலாம். சரி, இனிமேல் நம்ம விசிக அப்படி செய்ய கூடாது. ஊர் தெருவுல உங்களுடைய பானை சின்னத்தை உங்க கலர்லயே வரைஞ்சிருங்க. சவால். அதற்கு மொட்டை அடிக்கீங்க. அடிச்சிட்டு வரேன். சரி, ஊர் தெருவில் திமுக கலர் இல்லாமல் உங்கள் நீல கலர்லேயே நீங்கள் வந்து பானை சின்னத்தை வரைஞ்சிருங்க. அது இல்லை ஒரே ஒரு பிரதானமாக உண்மையிலே சத்தியத்துக்கும் சொல்கிறேன். நாளைக்கு நேற்று இந்த ஈரானுக்காக ஈரான் ஆதரவு தெரிவித்து எல்லோரும் அமெரிக்கா எம்பசி முன்னாடி பேசினாங்கல்ல, அத்தனை பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு குறிஞ்சாங்குளமும் அப்படிப்பட்ட ஒரு அநீதி தான். கரெக்டா? ஆமா ஆமா. இந்த அநீதிக்கு நாங்கள் போராடுறோம், நீங்கள் வாங்க. சரி, திருமாவளவன் நடத்தவன் அவரு சொல்வதோட நாங்களே தான் நடத்தணுமா? நீங்கள் எல்லாம் இல்லையா? இப்போ திமுகவே நடத்தட்டும். நீங்கள் தான் ஆண்டாண்டு காலமாய் அடிமைகளுக்காக சிலுவை சுமக்கிற கூட்டம் இல்லை. நீங்கள் சுமக்கிற கூட்டம் இல்லை. நீங்கள் கரெக்டா? ஆளுங்கட்சி போ, நீ போ. ஆளுங்கட்சியே எப்படி தன்னை எதிர்த்து போராடும்? ஆளுங்கட்சியை கூட ஒரு ஆளை கிள்ளி விட்டுட்டு நீ போய் பிரச்சனை பண்ணாங்க, நாங்கள் 144 போடுறோன்னு அதுக்கு ஒரு அடிமையை வச்சுட்டு இருக்க உள்ளார. புரியுதுல? இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் இந்த அரசு நமக்கான அரசான்னு தெரிஞ்சுக்கணும்.
இல்லைன்னா நாளைக்கே நீ எவ்வளோ விஷயங்களை சாதிக்கிறீங்கல்ல, தேர்தல் நெருங்க அறிவிச்சுட்டு ஓட்டு கேட்டுன்னு வரீங்கல்ல, குறிஞ்சாங்குளம் சிலையை நாங்கள் வைக்கிறோம், திமுக அதை அறிவிச்சுட்டு ஓட்டு கேட்க சொல்லுங்க. பெரிய சவால் தான். சவால். திமுக கூட இருக்கிற வைகோ அதை சொல்லணும். சொல்லிடுவீங்களா நீங்கள்? சாதிய வன்மம் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லை, சாதிய ரத்தம் திராவிடத்துக்குள்ளே ஓடிட்டு இருக்குல்ல, அதனுடைய காரணம் தானே இன்ன வரைக்கும் அதை பற்றி பேசாமல் கள்ள மௌனம் இருக்கிறீங்க. அந்த தோழர் சரியான கேள்வி கேட்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தாராளமாக நாளைக்கு திமுக தலைமையில் போய் வைங்க, நான் மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னேன். நடக்காத விஷயத்த சொல்கிறீங்க. இல்லை நடக்காதுங்க. அப்போ நீங்கள் சமூக நீதின்னு பேசாதீங்க. சமூக நீதிக்கு எதிரானவர்கள் நாங்கள், சாதி ஒழிப்புக்கு எதிரானவர்கள். நான் திரும்ப சொல்கிறேன். நான் சமீபத்தோட ஊரில் பார்த்தேன், சேரிகளில் தான் நடத்துகிறாங்க அம்பேத்கர் பெரியார் படிப்பகம். இதில் படிப்பகத்தில் என்னடா நீங்கள் பெரியாரை கூட போய் சேர்த்துக்கிறீங்க? அவங்க காசில் அந்த அம்பேத்கர் மக்கள் அவங்க தலைவரை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் போய் அம்பேத்கர் பெரியார் படிப்பகம்னு நினச்சிட்டு கூட, அதுவும் சேரியில் மட்டும்தான் நடத்துகிறீங்க. இன்ன வரைக்கும் ஊர் தெருவில் நடத்துகிறதே இல்லை. சாதி ஒழிப்புன்றது ஊர் தெருவில் தான் அந்த மனநிலை உருவாகணும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்திட்ட அங்கெல்லாம் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணணும். வாங்க பெரியார் அம்பேத்கர் படிப்பகம் இங்கே வச்சுட்டு நடத்தலான்னு வரணும். இல்லை ஒரு இடத்த கூட நடத்த மாட்டிருக்கீங்களே. இந்த புரட்சியாளர்கள் வேற இங்கேருந்து போய் அங்கங்கே வேற இந்த நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், நீ காந்தாரி அம்மன் கோயிலில் போய் இந்த பிரச்சாரத்தை பண்ணு, ரைட் நடத்து, அதுக்கு இவங்களெல்லாம் கூட்டின்னு போயிடுங்க, நம்ம மொட்டை அடிச்சுக்கிறோம்னு சொல்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, நிகழ்ச்சியின் இறுதியாக, காட்டாங்குளத்தூர் ராஜு, இம்முறை அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மீண்டும் திமுகவிற்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இந்த அரசு மொத்தமும் நாடு நகரம் நாசமாக போகுது அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு முதல் காரணமே தப்பாக நினச்சக்கூடாது. அரசு ஊழியர்கள் உடனே யாருன்னா கிள்ளி விட்டாங்கன்னா கேஸ்லாம் போடாதீங்க. யதார்த்தத்தை சொல்கிறேன். சரி, ஒரு முறையும் இந்த அரசு உங்களை குரல் வலையில் கழுத்தை காலை வச்சு இருக்குது, நசுக்குது, கதறீங்க, துடிக்கிறீங்க. அந்த தேர்தல் வந்துட்டு நேரத்தில் அப்படி காலை கொஞ்சம் லூஸாக எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் வாயில் ஊற்றுது. அப்போ தான் எதனா சலுகை, அப்போ ஒரு 10 பேரை ஆர்டர் போடுறது, இந்த நர்சிங் துறையில் வந்து ஒரு 200 பேரை போடுறது, மருத்துவர்கள் ஒரு 10 பேரை போட்டு ஆர்டர் கொடுத்துறது, நாங்கள் வந்து விட்டால் மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட நாம சாத்திட்டு போய் படுத்துக்கிறது. விஜய் சொன்ன மாதிரி திரும்பவும் அடுத்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கனாக்கா அதே கொடுமை தான் நடக்கும். அது யார் வந்தாலும் சரி. அரசு ஊழியர்கள் என்று திருந்துக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவே வரும். மக்கள்கிட்ட துரோகம் பண்ணக்கூடிய யாரும் ஏமாற முடியாது அப்படின்றத அரசு ஊழியர்கள் தான் முதல்ல முடிவு பண்ணணும். பாரம் தேர்தல் பூத்தில் அவங்க தான் ரக்க கட்டிட்டு வேலை செய்வாங்க. இல்லை, ஒரு பகுதி நேர ஆசிரியர் வந்து எனக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியிருந்தாரு. நேற்றைக்கு முதியோர்களுக்கான அந்த பென்ஷனை வந்து 3 மாதத்துக்கு சேர்த்து போட்டிருக்கிறாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உதவித்தொகையும் 3 மாதத்துக்கு சேர்த்து போட்டிருக்காங்க. மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்காலத்துக்கு வழங்கப்பட வேண்டிய பணத்தில் 8000 ரூபாயை உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. இதற்கெல்லாம் கொடுப்பதற்கு பணம் இருக்கு. ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற எங்களை நிரந்தர பணியாளர்களா மாற்றணும்னு சொன்னா அதற்கு பணம் இல்லையா உங்களுக்கு? கேட்டுக்கிட்டே இருந்தா தானே எங்களுக்கு வேலை. கல்விக்கு செலவு பண்ண பணம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். கல்வின்னு இல்லை, பொதுவாக அரசு ஊழியர்கள் இந்த ஆசிரியர்களை இப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் எங்களுக்காக வேலை செய்வீங்க. கடைசியாக ஒரு இடம் காலி இல்லைன்னுவாங்க. அப்புறம் இருக்கக்கூடிய 10,000 பேருக்கு மேற்பட்ட இடத்துல ஒரு 300 பேருக்கு வேலை போட்டு கொடுத்துருவாங்க. வேலை போட்டு கொடுத்தோன்னு எப்படி இந்த அரசு வந்துச்சு நமக்கு உடனே அடுத்து நீட்டிடும் ஆர்டர்னு இவங்க தான் தேர்தலில் ரக்க கட்டி வேலை செய்வாங்க. அப்புறம் இந்த ஆசிரியர்கள் பர்மனெண்ட்டாக இருக்கிறாங்கல்ல, அவங்க பரம்பரை விசுவாசி மாதிரி நடந்துப்பாங்க. நாங்கள் இல்லை என்றால் இந்த திமுக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களையும் சேர்த்து தான் கழுத்தில் வச்சு மெரிக்குது ஒரு முறையும். இப்போ தெரிஞ்சே தூண்டில்ல புழு சொருகி தான் போடுறாங்கன்னு தெரிஞ்சும் கிடைக்க வருது இல்லை. அது என்ன பண்ண முடியும், வாழ்க்கை அப்படி தான் அவங்களுக்கு. இவங்க அந்த அளவுக்கு நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல, நானும் என்ன உள்பட ஒரு எதிர்க்க நம்பிக்கை மாதிரி ஒன்று காட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கப்ப நானும் பின்னாடி ஓடி ஏமாற்றம் அடைவோம். அந்த முறையில் ஏமாற்றுகிறது அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை. குறிப்பாக வளர்ந்த நாடு உலகத்தில் கல்வியில் முதன்மையான நாடு பல நாடுகளுக்கு அதில் ஃபின்லாந்து முன்னாடி இருந்தது. அங்கே மருத்துவர்கள்லாம் அப்புறம் முதல்ல ஆசிரியர்கள் தான் முதன்மை இடத்துல இருப்பாங்க. அதுக்கு தான் அவ்வளோ செல்வாக்கு, அவங்களுக்கு தான் அவ்வளோ மரியாதை, அவங்களுக்கு பேமெண்ட் இல்லை. ஏன்னா அந்த ஆசிரியர் சமூகம் தான் எல்லா தளத்தையும் உருவாக்குறவங்க. மருத்துவர்களே அவங்க தான் உருவாக்கணும், அதுக்கு வர படிப்புக்கு அவங்க தான் உருவாக்கணும். அடிப்படையில இருந்து அவர் பெரிய சயின்டிஸ்டாக பின்னாடி வர்றாருன்னா அடிப்படையில் அந்த ஆசிரியர் உருவாக்குறது தான். அப்போ அந்த ஆசிரியர்களை நீ எவ்வளோ கேவலமாக நடத்திட்டு இருக்கிறீங்க. நீ என்ன கல்வியில் முன்னேறிய நாடுன்னு பெருமை பேசிக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இந்த ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அவர்களுக்கு மேலே அவங்களுக்கு நாங்கள்லாம் வந்து
நாங்கள் வந்து வேற அப்படின்னு சொல்லிக்கிற ஆசிரியர்கள நிரந்தர ஆசிரியர்கள். அவங்களும் என்னுடைய சகோதரன், இவனுக்காக நானும் குரல் கொடுக்கணும், பேசணும். ம், ம். அவங்க மட்டும்தான் சங்கம் வச்சு போராடிட்டு இருக்கணும், பேசணும்னு இல்லை. நீங்கள் கூட நில்லுங்க. ம். அது நம்ம சகோதர எண்ணம் தான். பர்மனெண்ட்டாக இருக்கிறாங்கல்ல, அவங்கள சொல்ல வரணும். ஜாக்டோ ஜியோல இருக்காங்க. புரியுதுல்ல? நீங்கள் அதுக்காக இறங்கி இது வந்து அநீதி. ம். ஒரே 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இவருக்கு சம்பளம் அவ்வளோத்தருக்கு, இவங்களுக்கு சம்பளம் 26 ரூபாயில் சம்பளம் அவங்களுக்கு. ம், ம். அதே பட்டம், அதே தகுதி, அதே பாடம், அதே வேலை நேரம். சிலர் வந்து 15 ஆண்டு காலமாக கூட இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அந்த இடங்கள் நிரப்பப்படாமலேயே இருக்குது. ம். இதுக்கு நீ எல்லாம் என்ன வளர்ந்த நாடு, முன்னேறிய நாடுன்னு சொல்ல வரீங்க? பகுதி நேர ஆசிரியர்களுடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசம். ம். அது ஆசிரியர் துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலுமே இது இருக்குது. ம். மின்வாரி துறையில் இருக்குது, மருத்துவத்துறையில் மருத்துவத்துறையில் இருக்குது, டாக்டர்ஸுங்களையும் அப்படிதான் நீ வச்சு படுத்திக்கிட்டு இருக்கிற. ம். இதெல்லாம் இது உலகத்தில் வேற எங்கேயும் நடக்காத அநீதி. ஓரளவுக்கு வச்சிருக்கலாம், ம். அதுக்கு நீ நிரந்தரம் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ம். புரியுதுல? உங்களுக்கு கேட்டால் காலி இடம் இல்லைன்றீங்க, நிதி இல்லைன்றீங்க. திடீர்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படிப்பா 7,000 கோடி ரிலீஸ் பண்ணி 5,000 ரூபா பணம் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை உங்களுக்கு. அதுக்கு வருது இல்லை, நிதி வருது இல்லை. ம். அப்புறம் ஏன் மருத்துவர்களுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆசிரியர்களுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறீங்க? ஒன்றும் மற்றபடி தூய்மை பணியாளர் சுத்தமாக வித்தாச்சு தனியார்கிட்ட. ம். புரியுதில்ல? ஏன்னா என்கிட்ட நிதி இல்லை. அப்புறம் தனியாருக்கு பணம் ஒதுக்கி கொடுக்குறீங்களே, அங்கே போய் சம்பளம் வாங்கிக்கணும்னு இவங்களை அனுப்புறீங்களே, எப்படி அது நியாயம்? தூய்மை பணியாளர்கள்லாம் அவ்வளோ இலக்காரமா உங்களுக்கு? அப்போ அந்த பணியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அரசுக்கு ஒரு முடிவு நீங்கள் தான் எழுதணும். ம். இந்த முறை ம். சுமார் 75 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கிருக்கு, போலி வாக்குகள் எல்லாமே நீக்கியாச்சு. இனிமே அதுக்கு கூட வழி இருக்காதே. அந்த ஒரு நம்பிக்கையில் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் குளத்தூர் தொகுதியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் இருந்தாங்களான்னு தெரியல. சென்னை மட்டுமே நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, காமிச்சேன்னு நினைக்கிறேன். 10 லட்சம். இப்போ எங்கள் மாமியார் வந்துட்டு ஓட்டு லிஸ்ட்டில் இன்னும் இருக்கிறாங்க. இப்போ தான் அந்த எஸ்ஐஆர் வந்து பிற்பாடு தான் அதை எடுத்தாங்க. அப்போ இதுக்கு அவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டுனே தானே இருப்பாங்க. ம். தொகுதிக்கு குறைந்தது 50,000, 70,000, 1 லட்சம் ஆளுக்கு செல்வாக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு தான் இருந்தாங்க. அது இந்த முறை பெரிய பின்னடைவு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆமா, ஆமா. குறிப்பிட்ட சதவீதம் தானே அங்கங்கே வெற்றி ம். தோல்வி. அதுவும் ஒரு பெரிய செட்பேக். அதனால் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் தேர்தலுக்காக வேண்டி நாங்கள் சலுகையை அறிவிக்கிறோன்னு அறிவிக்காமல் நிரந்தரமாக அவங்களுக்கு எதனா செய்ய முடியுமா? மருத்துவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க, ம். ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க, பட்டதாரி ஆசிரியர்கள், பல பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. தூய்மை பணியாளர்கள், ம். இப்பயாவது ஒரு நல்லதை செய்ய முடியுமான்னு பாருங்கள். தேர்தலுக்காக சும்மா அப்படி காட்டிட்டு போய் ஏமாத்தாதீங்கன்னு நம்ம கேட்டுக்கிறோம். சரி. அரசு ஊழியர்களும் இவர்களும் ஆசிரியர்களும் திருந்துங்க. நீங்கள் கொஞ்சம் ம். இப்படி சொல்கிறதுக்காக என் மேலே கோவப்பட்டு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அரசை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்குதுன்றது அது ஒரு பெரிய மக்கள் விரோதம் கூட. அதனால தான் நீங்கள் நடத்துகிற பல போராட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு இப்போ இருக்காது. ஆமா, இருக்க மாட்டிருக்குது. புரியுதுல உங்களுக்கு? முன்பெல்லாம் கூட என்ன விமர்சனம் வரும்னா, அவர்களுக்கு என்னப்பா லட்சக்கணக்கில் பல ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, அவங்க போராடுவாங்க, அவங்கள எதுக்கு நம்ம ஆதரவு தரணுன்ற குரல் வந்தது. ஆனால் இன்றைக்கு வர குரல் எல்லாமே உங்களால தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, கஷ்டப்படுங்க அப்படின்ற குரல் பார்த்துக்கிட்டு போகிறாங்கல்ல. சாமானிய மக்களுக்கு தெரியுது, படித்த உங்களுக்கு தெரியலையா? அதனால் உங்களுக்கான வாய்ப்பு இந்த நேரம் விட்டு கொடுத்துறாதீங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். சரிங்க. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுக்கு அழுத்த பிடிச்சி நெருக்கி எனக்கு முடிச்சுட்டு தேர்தலை சந்தி, இல்லைன்னா தேர்தலை பார்க்கலாம் அப்படின்ற சவாலை நீங்கள் விடணும். சரி. ஆமாம். இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன. அதை அடுத்த வரும் சனிக்கிழமையில் அந்த நிகழ்ச்சியில் கேட்கப்படும். ஐயா, இன்றைக்கு பதில்களை தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.